இதெல்லாம் சுடிதார்னு ஒண்ணு போடுது, தப்பு இல்லை, நீங்க போடுங்க. அது மேல ஒரு துண்டை கண்டு இப்படி எடுத்து போட்டது என்ன இருக்குது, பேர் என்னது, இப்படி போடுறது பார்த்தப்பல காரி துப்பட்டான்னு கேக்குறாங்க. அல்ல மெட்ராஸ் பக்கம், கோயம்புத்தூர் பக்கம், ஈரோடு பக்கம் எல்லாம் இப்படி போடுது போ. அல்ல எப்ப போட்டது 1990-95. அப்புறம் புதுசு புதுசா நடிகை வந்தாங்க, குஷ்பு போனா, ராதிகா போனா, அம்பிகா போனா, எல்லாம் புதுசா எல்லாம் வடநாட்டு கோமரியில கொண்டாந்து இறக்கணுங்களா. அவளுக்கு போறது உப்பசமா இருக்குதுன்னு ஒரு பக்கம் போட்டாளுவோம். அப்ப 2015 வந்தது, 2000 அல்ல மில்லினியம் பிறந்தது. அது மறுபடியும் உப்பச வேக்காடு அதிகமாகி போச்சு, பூமி வெப்பமா ஆனதுனால அல்ல இதையெல்லாம் கழட்டி வீட்லயே போட்டு வந்துட்டாளுவோம். இதை பார்த்து நம்ம பிள்ளைகளும் அதே மாதிரி போடுது போ, மொழு மொழு வாரான், மொழு மொழு வாரான். அப்புறம் அவன் எனக்கு அங்க பார்த்த, எனக்கு இங்க பார்த்த, எனக்கு இப்படி பார்த்த, அவனை பார்த்த, நீ காட்டுற அவன் பாக்குற. நாம ஒழுக்கமா நடந்துக்கிட்டா எப்படி நம்ம மேல ஒரு பிரச்சனை வரும்? எந்நிலை சென்றாலும் நாம் தன்னிலை மறவாத வேணும். ஐயா என்னமா இதுக்கெல்லாம் பிள்ளை கேட்ட நான் படிச்சுட்டேன் என்ன படிச்சாலும் ஆம்பளைதான், பொம்பளைதான். என்ன படிப்புங்கிறது எது தெரியுமா? மனுஷனை பக்குவப்படுத்துறதுக்கு தான் படிப்பு, மனுஷ வாழ்க்கையை பாழ்படுத்துறதுக்கு படிப்பு இல்லை. வீட்டுக்குள்ள வரும்போது அந்த தாவார சுட்டு வெளியே நீ டாக்டராரு, வக்கீலாரு, கலெக்டராரு என்ன வேணாலும் இரு, அது பையனாவட்டு பிள்ளையாவட்டு, தாவாரத்தை தாண்டி வீட்டுக்குள்ள வந்துட்டா அந்த குடும்பத்தில் நீ ஒரு உறுப்பினர், கடைசி பையனா நீ கடைசி பையன், அந்த அறிவு மட்டும் நீ எடுத்துக்கோ. இப்போ இன்னொரு புது டெக்னாலஜி வந்திருக்குது. என்ன? இந்த சுடிதார், இந்த துப்பட்டாவை வண்டி ஓட்டுற போட்ட பிள்ளைக்கு நான் சாயங்காலம் பார்த்த காஞ்சிபுரத்துல அந்த காலுக்கு நடுவு ஹெல்மெட் வச்சிருக்கிறேன். அதை எடுத்து போட்டா கொப்ப நூட்டு முதல்ல ஏதாவது முழுகுமா? அதை போடல, அது காலுக்கு நடுவு வச்சிருக்கிறேன். இப்படி போட்டு வர்றா பாகிஸ்தான் தீவிரவாதியாட்டு வாரா. அந்த வண்டி சிக்னல்ல ஒரு பையன் போறதுக்கால இப்ப குச்சிருக்கிறா. பக்கத்துல எப்பனே நின்னாலும் எவகோட எவன் போறான்னு கண்டுபிடிக்க முடியாது. எதை க்ளோஸ் பண்ணணுமோ அதை க்ளோஸ் பண்ணல. எதுங்க பண்பாடு, எது ஒழுக்கம்? நல்லா சிந்திச்சு பாருங்க. 54.6% கல்வி அறிவு எப்ப தெரியுமா? காமராஜர் ஆட்சி காலத்திலே 54.6% தான் கல்வி அறிவு. அப்ப இத்தனை பாலியல் பலாத்காரம் நடக்கலீங்க. இன்னைக்கு 98.2% கல்வி அறிவு பெற்றுச்சு தமிழ்நாடுன்னு அரசாங்கம் சொல்றேன். நான் கேட்கிறேன், அப்ப இத்தனை அறிவு படிச்ச பசங்க பொள்ளாச்சியில் எனக்கு 1800 வீடியோ விட்டீங்க. படிக்காதவன் வீடியோ எடுத்து அனுப்புனா ஆறப்பாரு தடவர போனுத்த. புருஷன் ஒரு பக்கம் தடவரா, பொண்டாட்டி ஒரு பக்கம் தடவரா. புருஷனும் பொண்டாட்டி ஒண்ணு கொண்டு தட வைக்கிறது இல்ல. இங்கதான் டச், அங்க டச் இல்ல. அந்த டச் வெகு காலம் ஆகி போச்சு. அது 8 மணிக்கு மேல பொட்டப்புளைக்கு போன வந்தா ஆயாக்காரி தின்னு போட்டு குந்தானியாட்டி நீ வீட்டுல என்ன பண்ற? அப்படி என்ன கலெக்ட் நம்மளுக்கு